வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சமூக நீதி பாதையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட உத்தரவு. ஜனவரி 14ஆம் தேதி மீண்டும் யாத்திரை தொடங்குகிறார் ராகுல் காந்தி. மணிப்பூரில் இருந்து மும்பை வரை செல்ல முடிவு. டெல்லியில் வரலாறு காணாத பனிமூட்டம். அடர்ந்த மூடு பனிக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சபரிமலையில் வரலாறு காணாத கூட்டம். 41 நாட்கள் நடைபெற்ற மண்டல கால பூஜை இன்றுடன் நிறைவு. விரிவான செய்திகள். சமூக நீதி, சமத்துவம், நெறிமுறைகளின்படி தமிழ்நாட்டை உருவாக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 171 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்தார். மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஆகிய துறைகளின் சார்பில் மொத்தம் 184 கோடி மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் சமூக நீதி பாதையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் ஆகிய மானிட நெறிகளை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட உழைத்து வருவதாக தெரிவித்த அவர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாக கூறினார். மல்யுத்த வீரர்களை சந்தித்து பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்தவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங். இவர் இளம் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டி முன்னணி மல்யுத்த நட்சத்திரங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மல்யுத்த நிர்வாகத்தில் இருந்து பிரிஜ் பூஷன் சரண் சிங் விலகினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் தேர்தலில் பிரிஜ் பூஷனின் ஆதரவாளர் சஞ்சய் சிங் வெற்றி பெற்று புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் மல்யுத்த வீரர்களை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று சந்தித்து பேசினார். ஹரியானா மாநிலம் சஹாரா கிராமத்திற்கு சென்ற ராகுல் காந்தி மல்யுத்த வீரர்கள் பஜ்ரங் பூனியா, தீபக் பூனியா உள்ளிட்டோரை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது மல்யுத்த வீரர்களுக்கு தனது ஆதரவை ராகுல் காந்தி தெரிவித்தார். இதனிடையே மணிப்பூர் முதல் மும்பை வரையிலான பாத யாத்திரையை ஜனவரி 14ஆம் தேதி ராகுல் காந்தி தொடங்க உள்ளார். மணிப்பூரில் நடைபெறும் துவக்க நிகழ்ச்சியில் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டு யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். இந்த யாத்திரைக்கு பாரத் நியாய யாத்ரா என பெயரிடப்பட்டுள்ளது. எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை எண்ணூரில் பெரிய குப்பம் அருகே கோரமண்டல் என்ற தனியார் நிறுவனம் கப்பல்களில் இருந்து திரவ அமோனியா கொண்டு வர கடலுக்கடியில் பதித்துள்ள குழாய்களில் வாயு கசிவு சின்னக்குப்பம், பெரிய குப்பம், நேதாஜி நகர், பர்மா நகர் பகுதிகளை சேர்ந்த பலருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 30க்கும் மேற்பட்டோர் மயக்கம் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் அடைந்த 2 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட கோரமண்டல் உரர் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நேற்று நள்ளிரவு திடீரென வாயு கசிவு ஏற்பட்டதால் பலருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆய்வுக்குழு தாக்கல் செய்யும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வட மாநிலங்களில் கொட்டி வரும் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தலைநகர் டெல்லியில் பகல் மட்டுமின்றி இரவிலும் பனிமூட்டம் அடர்ந்து காணப்படுவதால் சிறு சிறு வாகன விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன. உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மணிப்பூர், மிசோரம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் கடும் பனி நிலவி வருகிறது. இந்நிலையில் டெல்லிக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் இடையே செல்லும் 14 ரயில்கள் நேற்று தாமதமாக இயக்கப்பட்டது. டெல்லி விமான நிலையத்தில் விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு தாமதமானது. டெல்லியில் மட்டுமின்றி பஞ்சாப், ஹரியானாவில் மிக அடர்ந்த மூடு பனிக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த மாநிலங்களுக்கு இன்றும் நாளையும் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
கர்நாடக மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்கள் 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அம்மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் கேரளம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட மாநிலங்களில் தினசரி கொரோனா தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மத்திய சுகாதார அமைச்சக தகவலின்படி 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் புதிதாக 412 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், கொரோனா தொற்றால் கர்நாடகத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 11 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும், தற்போது 139 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 6 பேருக்கு JN1 வகை கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவரை இத்தொற்று உறுதி செய்யப்பட்டோர் எண்ணிக்கை 69ஆக உயர்ந்துள்ளது. கொரோனா பரவல் குறித்து மாநில அரசுகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ள ஒன்றிய சுகாதாரத்துறை அறிகுறிகள் உள்ள அனைவருக்கும் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்கள் 7 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 41 நாட்கள் நடைபெற்ற மண்டல கால பூஜை இன்றுடன் நிறைவு பெறுகிறது. மண்டல மகரவிளக்கு சீசனை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. இதையடுத்து தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து ஐயப்பனை தரிசனம் செய்து வரும் நிலையில் சபரிமலையில் இந்த ஆண்டின் மண்டல பூஜை இன்று நடைபெற்று வருகிறது. முன்னதாக திருவிதாங்கூர் மன்னராக இருந்த சித்திரை திருநாள் மகாராஜா வழங்கிய 450 பவுண்ட் எடையுள்ள தங்க அங்கி நேற்று ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டது. சபரிமலையில் இன்று அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெறும் வழக்கமான பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து காலை 10:30 மணி முதல் பகல் 11:30 மணி வரை முகூர்த்த வேளையில் தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரூர் தலைமையில் மண்டல பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. பின்னர் பிற்பகல் 1 மணிக்கு வழக்கம் போல் நடை அடைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வழக்கமான பூஜைகள் வழிபாடுகளுக்கு பின்னர் இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு 41 நாட்கள் நடைபெற்ற மண்டல கால பூஜை நிறைவு பெறுகிறது. இதற்கிடையே மண்டல பூஜை காலத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சபரிமலையில் 63 கோடி வருமானம் குறைவாக இருப்பதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மழை பாதிப்புகள் காரணமாக பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜனவரி 7ஆம் தேதி அன்று நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் தேர்வானது மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஒத்திவைக்கப்படுவதாகவும், பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெறும் என விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறவிருந்த மேற்கண்ட தேர்விற்கான நுழைவுச் சீட்டினை பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தேர்விற்கு பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ராவை முன்னிட்டு நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ராவை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு தேன், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்களை பாடி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற சிறுதானிய உணவு விழிப்புணர்வு விழாவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை காந்தி நகரில் சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை சார்பில் சிறு தானியங்களின் அவசியம், அவற்றின் பலன்கள் குறித்து பொது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறுதானிய உணவு விழாவை தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி துவக்கி வைத்தார். இந்த உணவு திருவிழாவில் வரகு, பச்சை பயிறு, கம்பு, சோளம், மொச்சை, காராமணி, திணை உள்ளிட்ட பல்வேறு சிறுதானிய வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டதோடு அவற்றை கொண்டு சமைத்த சுவையான உணவுகளும் சிறு தானியங்களும் விற்பனை செய்யப்பட்டன.
சேலம் மாவட்டம் நல்லூர் ஏரியில் நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பின் போது ஐரோப்பா கண்டத்தில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த 1200க்கும் மேற்பட்ட ஊசிவால் வாத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை முடிந்த பின்பு நடைபெறும். அதன்படி 2023-2024 ஆண்டுக்கான பறவைகள் கணக்கெடுப்பு பணியானது நீர்ப்பறவைகள், நிலப்பறவைகள் என 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வனங்கள் ஆட்சி சரகத்தின் வாயிலாக வீரகனூர் அருகே உள்ள நல்லூர் ஏரியில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. இதில் ஐரோப்பா கண்டத்தில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த ஊசிவால் வாத்துக்கள் ஒரே இடத்தில் 1200க்கும் மேற்பட்ட பறவைகள் இருப்பதை கண்டறியப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பொது இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ய முயல்வதாக கூறி பாமக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த வளையாத்தூர் மோட்டூர் பகுதியில் 1.8 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிப்பதாகவும் அதனை தடுத்து நிறுத்த வேண்டி பாமக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். மயிலாடுதுறையில் ஐயப்பன் கோவிலில் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் வியாபாரி செட்டி தெருவில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் 39வது ஆண்டாக படிப்பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுமார் 15 அடி உயரத்தில் 18 படிகள் அமைக்கப்பட்டு அதன் மேல் சுவாமி ஐயப்பனின் பஞ்சலோக திருமேனி வைக்கப்பட்டு ஆராதனை செய்யப்பட்டது. முன்னதாக 18 படிகளுக்கும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு படிப்பூஜை நடைபெற்றது. முன்னதாக 108 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. குருசாமி தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் அகில இந்திய அளவிலான சாப்ட்பால் டென்னிஸ் போட்டிகள் துவங்கியது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் சாப்ட்பால் டென்னிஸ் சங்கம் சார்பில் அகில இந்திய அளவிலான சாப்ட்பால் டென்னிஸ் 17வது சப் ஜூனியர் போட்டிகள் துவக்க விழா நடைபெற்றது. விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மேலாளர் நொய்லின் ஜான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சாப்ட்பால் சங்க தலைவர் அர்ஜுனன், சாப்ட்பால் சங்க செயலாளர் கவிதா சம்பந்தம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இதில் இந்தியா முழுவதும் இருந்து 26 மாநிலங்களை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கரந்தையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மேலக்கரந்தையில் விவசாய சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் கனமழையின் காரணமாக மேல்கரந்தை, மாசர்பட்டி, கீழ்கரந்தை, அயன், வடமலா உள்ளிட்ட பகுதிகளில் விதைப்பு செய்யப்பட்ட உளுந்து, கம்பு, மக்காச்சோளம், மிளகாய் போன்ற பல்வேறு பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது. விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுப்பு செய்து ஏக்கருக்கு 25,000 வழங்க கோரியும் கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள சபரிகிரிசன் கோவிலில் நடைபெற்ற மண்டல பூஜை விழாவில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் வண்ணான் குளக்கரை அமைந்துள்ள ஸ்ரீ சபரிகிரிசன் ஆலயத்தில் மண்டல பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவினை முன்னிட்டு ஐயப்பனுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, மஞ்சள் உள்ளிட்ட 21 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் குருசாமிகள், பாலு, மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் ஒன்று கூடி பஜனை பாடல்கள் பாடியும் 18 படிகள் ஏறியும் வழிபட்டனர். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ சபரிகிரிசனுக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 5,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் உயர்ந்து 47,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 80,030 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நைஜீரியா நாட்டின் ஆயுத குழுக்கள் திடீர் தாக்குதல் நடத்தியதால் 160 பழங்குடியின மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நைஜீரியா நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய மாநிலங்களில் வசிக்கும் முஸ்லிம் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் கிறிஸ்தவ விவசாயிகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் நடந்து வருகிறது. கடந்த மே மாதம் முதல் இங்கு வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. கால்நடை மேய்ப்பவர்கள் ஆயுதங்களை கொண்டு மக்களை தாக்குவதால் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் வீடுகளில் புகுந்து அவர்களை ஆயுத குழுக்கள் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தின. தொடர்ந்து நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை 160 பேர் கொல்லப்பட்டதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். படுகாயமடைந்த மக்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக நீதி பாதையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட உத்தரவு. ஜனவரி 14ஆம் தேதி மீண்டும் யாத்திரை தொடங்குகிறார் ராகுல் காந்தி. மணிப்பூரில் இருந்து மும்பை வரை செல்ல முடிவு. டெல்லியில் வரலாறு காணாத பனிமூட்டம். அடர்ந்த மூடு பனிக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சபரிமலையில் வரலாறு காணாத கூட்டம். 41 நாட்கள் நடைபெற்ற மண்டல கால பூஜை இன்றுடன் நிறைவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.